பஸ் இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமணம்ல பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு வெரைட்டி. யூஸ்வலாக நம்ம வைக்கிற ரசம், புளிக்குழம்பு, சாம்பார் இதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது 1/2 கப் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 5-6 முந்திரி பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கணும். டபுள் பீன்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த பேஸ்ட்டுக்கு என்னெல்லாம் அரைச்சிருக்கேங்கிறத திருப்பி சொல்கிறேன். 1/2 தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கசகசா. இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பே லீஃப் பிச்சு போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு அது சூடான பிறகு கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன்ஸ் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருந்தா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், நம்ம நார்மலாக வீட்டில் குழம்பு மசாலா தூள் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 1/2 செகண்ட் வதக்கிட்டு உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். அந்த மசாலா பேர்ன் ஆகிடக்கூடாது. அதனால் டக்குன்னு நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸும் டபுள் பீன்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு வெஜிடபிள் வெரைட்டி இது. அதனால தான் அதை வச்சு ஒரு குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு. இது போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு நமக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு இப்போவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக்கான பிறகு ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு இப்போ நான் திறக்கிறேன். திறந்தால் பார்த்திங்களா நல்ல எண்ணெய் தெளிஞ்சிருக்கு உங்களுக்கு. குழம்பு இந்த அளவுக்கு வந்திருக்கணும் நம்ம குழம்பு. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் முன்னாலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குழம்ப கொதிக்க விட்டோம்னா நம்மளோட சுவையான டபுள் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு இது. இது நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த டபுள் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.